சங்கீதம் 47 வசனம் 1-2. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நின்று கைத்தட்டலோடு கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறும். இந்த பாடலை பாடுவோம். மாட்சிமை நிறைந்த நிஜமுள்ள பரம்பிதாவே, அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலை வேலை ஆண்டவரே நொண்டி கூட்டி வந்ததுக்காக
நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் இருக்க இந்த கம்பெனி போல இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரத்தில் ஆண்டவரே பல சூழ்நிலைகளே வேதனைகள் இருந்தாலும் நீர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட்-19 எங்களை இந்த சபையாரை காப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே ஆலயத்தில் நம்முடைய பாதப்படி வைக்கும் பொழுது ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே பாடல் மூலியமாக நம்முடைய வேத வசனத்தின் மூலியமாக ஆண்டவரே பொழுது கொள்ளும்படியாக நீர் காட்டின திருப்பைக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் ஆண்டவரே இது போதாதாக இருக்கிறது. நீர் திருப்பின் தேவனாக இருக்கிறேன். அல்பாவும் உமைகாவும் இருந்த ஆண்டவரே இதுவரை நீ பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலையில் ஆண்டவரே இப்படியாக வார்த்தைகளை வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். பாடலை வேதத்தின் வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளை செலுத்துகிறோம். இந்த வார்த்தையானது ஆண்டவரே வாழ்க்கையில ஒளியாக இருக்கிறத உதவி செய்வோம். எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துகிற எங்களை குற்றக்குறைகளை ஆண்டவரை பாதுகாப்பு கொடுக்கிறோம். எங்களை இப்போது மதிக்கணும் காலங்களில் ஆண்டவரை புரிந்து கொள்கிறோம். நீரை பெருக வேண்டும், நம்ம சிறுக வேண்டும். ஆண்டவரை சாதாரண மனிதர்கள் ஆனாலும் ஆண்டவரை எங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காம காலங்களில் ஆண்டவரை பண்ணி கொடுக்கிறோம். அமருங்கள். அடுத்த பாடலாக ஒரு நாள் என்னை மறவாதே நன்றியோடு பாடி பாடுவோம்.
17வது சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரின் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் இராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தான் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியார்கள். உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தார்கள். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளங்கினார், ஆகையால் களிகூருவேன். சீயோனை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அடைந்து கொள்வேன். கிலியாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயீம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகள். மோவாப் என் பாதசாசனம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை போடுவேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மற்றும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படுகிற தேவரீர், எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை பிரித்து போடுவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே யாவரையும் உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவனோட கிருபையினாலும் நெருக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்திட்டு வர அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கையும் தசமபாகங்களை செலுத்துவோம். எந்த தேச உள்ளவர் எங்களும் நடத்துவோம். பாருங்கள்
Amen.
ஜெபம் செய்வோம். அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கம் உள்ள தேவனே, மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்வரே, சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து பரலோகத்திலிருந்து எங்களை தாசை அனுப்புகிறவரே, உம்முடைய நாமம் வாழ்க்கை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் இரக்கம் உள்ள தேவனாயிருந்து உம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நீ நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்து வருகிறேன். எங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க இல்லமும் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் போதுமானதாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நடக்கிறவர்கள், உம்மை நம்பி இருக்கிறவர்களை ஒருபோதும் நீ கைவிடாத தேவனாக கர்த்தாவே, இப்படியாக உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி அவர்களுடைய எல்லா தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுகிற தேவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் சமாதானம் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் அளிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்ணீரை நீர் அறிந்த தேவன் மாத்திரமல்ல, எங்களுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தின் குமுறுதலை கர்த்தாவே நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர். அவைகள் கேட்பது மாத்திரமல்ல, அவைகளை கர்த்தாவே அவைகளை கேட்டு நீர் எங்களுக்கு கிருபையாய் இறங்கி தேவைகளை சந்திக்கிறவராகவும் நீர் இருக்கிறீர்கள். இப்படியாக உம்முடைய கிருபையே எங்களை இம்மட்டும் தாங்கி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சமுதாயம், ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையார், எங்களுடைய தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த கோவிட்-19 உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தாவே, உம்முடைய சட்டைகளிலே கர்த்தாவே பிள்ளைகளை தஞ்சம் புகர வைத்து நீர் பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவரே தன்னுடைய சிறகுகளிலே அதை மூடி மறைத்துக் கொள்வது போல இதோ உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தஞ்சமாகவும் அரணாகவும் இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரை கர்த்தாவே, முது கோலும் முது தடியும் எங்களை தேற்றுகிறதே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனை கிருபையாய் எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து இதோ எங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை பேர் பேராக நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். அவர்களுக்கு கர்த்தர் ஒருவரே சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறீர்.
அந்த பலவீனம் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். அந்த பலவீனத்தை தாங்கிக் கொள்வதற்கான பூரண பலத்தை கர்த்தர் ஒருவரை கொடுக்கிறவராக அப்படியாக கர்த்தாவே உம்முடைய பூரண பலன் பெற்று கர்த்தாவே தேவன் எனக்கு பலன் தருகிறார் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே பிரியாக உடுத்துறோம் முக்கிய கூடாய் தும்மா திருச்சபையார் நோய்வாய்ப்பட்டிருக்கிற திருச்சபையாருக்கு கர்த்தர் இறங்குகிறார். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே இதோ இந்த வேளையிலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரமானது அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சுகம் அவர்கள் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபையாய் அவர்களை தொடுகிறார். ஆண்டவரே கர்த்தாவே இதோ வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி. அந்த வேலையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், குடும்பத்தை நடத்துவதற்கான திராணி அவர்களுக்கு கர்த்தர் பெருக செய்து வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தாவே கைவிடாமல் நீர் அவர்களை காத்து வந்தீர். பொருளாதார ரீதியில கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த வேலையை தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வேலையை உத்தமத்தோடு பயபக்தியோடு ஆண்டவரை கரிசனையோடு இந்த பிள்ளைகள் வேலை செய்ய கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டுகிறார். அவர்களுடைய முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே அவர்களை காத்துக்கொள்ள நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் இறங்குகிறார்கள். இந்த விடுமுறை சமயத்துல நேரங்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்த, சரியாக பயன்படுத்த ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார ரீதியில குடும்பத்திலே பலதரமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் அவர்களுக்கு இறங்குகிறார்கள், அவர்களை தொடுகிறார்கள். கர்த்தருடைய சமாதானம் அந்த குடும்பத்திலே ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அந்த வீட்டிலே அந்த குடும்பத்தில் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் ஒருவரே கிருபையாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மலேசியா தேசத்துல கர்த்தாவே நீர் இறங்கும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த COVID-19 கேசஸ் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே அதை கேள்விப்படும் பொழுது மனம் வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீரே காரியங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அப்படியாக சுவாமி நீரே இறங்கி காரியங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்துல பதட்டத்துல கலங்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை நீரே ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு போதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே நாங்கள் பாதை தவறி போகாதபடிக்கு அவர் நம்பிக்கைக்கு எங்களை நாங்கள் கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு எங்களை போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே அங்கே கர்த்தர் செய்ய நினைத்தது அது நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரட்சணியம் அந்த ஜனங்கள் கண்டடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒரு பெரிய அதிசயத்தை ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்துல காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே எப்படியாக நீர் இறங்கி இந்தியா தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய வட்டார ஊழியம் ஐநாவரம் ஊழியம் ஆண்டவரே பாஸ்டர் பர்னட் டிகன் பீட்டருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்கள் கடந்து போகிற பாதையை தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறீர்.
அவர்களுக்கு வேண்டிய எல்லா உற்சாகத்தையும் பலத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். தேவனே, நீரே காரியங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தாவே இரக்கம் பாராட்டும். தேவனே, உமக்கு சித்தத்தின் உம்முடைய சித்த பிரகாரமாகவே எல்லாவற்றையும் நீ நடத்தி முடிப்பீர் என்பதை நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கும் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி பாதுகாப்பிறாக, விசேஷமாக குடும்பத்தை விட்டு சிங்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே கிருபையாய் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராக இருக்கிறார். உம்முடைய சமாதானம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, தேவனே, நீர் கிருபை பாராட்டும். அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆறுதலையும் தேற்றுதலையும் கர்த்தர் ஒருவரே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீரை ஆற்றி தேற்றி வழி நடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களை ஆற்றும் தேற்றும் கர்த்தாவே, தேவனே, நீ இறங்கும் அவர்களை கிருபையாய் நடத்துமாறு. இப்பொழுதும் தகப்பனே, உடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தரைகளோடு கூட பேசுகிறார்கள். ஆண்டவரே, உடைய வசனத்தை கேட்டு கிறிஸ்துவை கண்டோம் என்று நாங்கள் வீடு திரும்ப மன திரும்புதலோடு கூட வீடு திரும்ப கிருபை பாராட்டும். கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுகிறார்கள். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக இணைந்திருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பாதப்படியில வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கி இதோ உடைய வசனத்தை கொண்டு அவர்களை ஆற்றும், அவர்களை தேற்றும், அவர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்கள். உடைய அன்பின் கரத்தில் எங்களை வைக்கிறோம். வார்த்தை பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார். தேவனே, எங்களுக்கு இறங்கும், கிருபையாய் நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து ரெண்டு நாளாகவும் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 பிறகு 14-20. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1-4 பிற்பாடு 14-20 வரை. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் மனுஷனோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேத்தியா ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஆலின் மகனாகிய பெனாயா பிறந்த சகாரியாவின் புத்திரன் யகாசுவேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறந்ததினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் எருவேல் வனாந்திரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரங்களை கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார்.
சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோக்காயாரின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்து லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தேக்கோவாரின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதா எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். தேவன் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இன்னும் சில தலைப்புகள் இருக்கிறது, ஆனாலும் அதை கொஞ்சம் நாம் நிறுத்திவிட்டு இந்த COVID-19 காலகட்டத்தை குறித்து சில காரியங்களை பேசும்படியாக கர்த்தர் உணர்த்தின காரியத்துக்காக நன்றி செலுத்தி, இன்றைக்கும் இந்த COVID-19 நம்ம பார்க்கும்போது ஒரு பயங்கரமான நிலைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படியாக அதற்கேற்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து மீண்டுமாக நம் சபையால் எல்லாரும் கூடி வரும் பொழுது அந்த குடும்பத்தை குறித்தான காரியங்களை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த மூன்றாவது அலை அப்படின்னு சொல்லப்படுகிறதான இந்த COVID-19 தேர்ட் வேவ், மலேசியாவில் நம்ம பார்த்தோம் என்றால் தேர்ட் வேவ், அதனால தான் அந்த MCO மூன்றாவது MCO அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது அலை அப்படின்னு சொல்லும்போது இது மிக மிக பயங்கரமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மலேசியாவில் நம்ம பார்த்தோமானால் இந்த மரண எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகிறது. நேற்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போது 44 மரணங்கள் அது ஆபீஷியலா சொல்லப்படுகிறதான கணக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கு 44. ஆனால் கணக்கிடப்படாத மரணங்கள் நமக்கு தெரியாது எத்தனை அப்படின்னு. அப்படியாக ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம் அல்லது கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். போன வருஷம் ஏறத்தாழ இதே மாதங்களிலே நம்ம பார்க்கும்போது கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் மரணமுற்றார்கள், மரித்து போனார்கள். அதே போலதான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அது அப்படியே குறைந்து வந்தது, மீண்டுமாக அது தலை தூக்க ஆரம்பித்தது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அண்டை நாட்டு சிங்கப்பூர்ல கூட நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகரித்து கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த COVID-19 தாக்கம், அந்த இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் மிக மிக பயங்கரமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம், இந்த COVID-19 அது இன்னும் எவ்வளவு பயங்கரத்தை அல்லது இன்னும் எவ்வளவு சேதத்தை அது கொண்டு வரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கொரோனா வைரஸ், அது தொற்று நோய், அது ஒருவருக்குள்ள வந்துச்சுனாக்கா அது மரணத்தை விளைவிக்கும் என்று அந்த காரியம்தான் நமக்கு தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த COVID-19 அது எவ்வளவு சேதத்தை இம்மட்டும் இதுவரைக்கும் உண்டாக்கினது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த COVID-19 முடிகிற மாதிரி இருந்துச்சு, மறுபடியுமாக அது தாக்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லும்போது இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு நாம் செய்யணும். என்னவென்றால் கர்த்தரை தேட நாம் தீர்மானிக்கணும். Determine to seek the Lord. கர்த்தரை தேடும்படியாக நாம்
நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை தேடும்படியாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தரை தேடும்படியாக இந்த நாட்களிலே தீர்மானிக்க வேண்டும். We have to take decision to seek the Lord. கர்த்தரை தேடும்படியான முடிவை நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் சாவதானமாக இருந்திருக்கலாம், அலட்சிய போக்கிலே நாம் இருந்திருக்கலாம். ஐயோ நமக்கு ஒன்றும் நடக்கலையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அலட்சிய போக்கில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இப்போ நாம் மூன்றாவது அலையை கடந்து கொண்டு போயிருக்கிறோம். We are going through a third wave, a pandemic பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கர்த்தரை தேடும்படிக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி தேவனை தேடுவது? 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவதாக, ஆராதனை மூலம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். மூன்றாவதாக, ஆசீர்வாதத்தின் மூலம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, யார் இந்த யோசபாத்? இந்த யோசபாத் யூதாவினுடைய 4வது ராஜாவாக இவர் திகழ்கிறார். நமக்கு தெரியும், சவுல் அப்புறம் தாவீது ராஜாவாக இருந்தாரு. அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம், தாவீது பிறகு சாலமோன் ராஜாவாக வந்தாரு. சாலமோனுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. அந்த பிரிந்து போனதுல இஸ்ரேல் அப்புறம் யூதா ராஜ்யம் என்று பார்க்கிறோம். அந்த யூதா ராஜ்யத்துல ரெகோபோவாம் என்ற ராஜா வந்தாரு. ரெகோபோவாமுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோம் அபியா என்ற ராஜா. அபியாவுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் ஆசா வந்தாரு. ஆசாவுக்கு பிறகு இந்த யோசபாத் ராஜா வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த யோசபாத் ராஜ்யம் ஆளுகை செய்யும் பொழுது என்ன ஆகுது? அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு ராஜா. அதே 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அவர் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பின ஒரு ராஜா, கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொண்ட ஒரு ராஜா, தேவனுக்கு பிரியமானதை அவர் செய்த ஒரு ராஜாவாக பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த 20ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்குது என்றால், இந்த அம்மோனியர்கள், இந்த மோவாபியர்கள், அது மாத்திரமல்ல இந்த கடலுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த சிரியா படைகள் எடுத்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த படைகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அந்த 2ஆம் வசனத்துல சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பார்க்கிறோம் என்றால், யோசபாத் அவரு ஒரு திரளான எதிராளிகளை சந்திக்க வேண்டியவராக இருக்கிறார். அப்ப அந்த மல்டிட்யூட் என்ற கிரேட் மல்டிட்யூட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்ல நம்ம பார்த்தோம் என்றால் ஏராளமான அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம், இந்த மல்டிட்யூட் என்ற வார்த்தையோடு கூட இன்னொரு வருது, கிரேட் மல்டிட்யூட் அப்படின்னு. அதாவது எண்ணிக்கையில் அடங்காத ஒரு திரளான கூட்டம், ஒரு பெரிய படையே வருகிறத நம்ம பார்க்கிறோம். 3 ராஜ்யத்தை அங்க பார்க்கிறோம். அம்மோன், மோவாப், அப்புறம் இந்த சீரியா நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஏராளமான போர் அல்லது படை வரும் பொழுது யோசபாத் பயந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யோசபாத் கர்த்தரை தேட தீர்மானித்தான். இந்த படை அவனுக்கு விரோதமாக வரும் பொழுது, யூதாவுக்கு விரோதமாக வரும் பொழுது, யோசபாத் அவனுடைய சிந்தைக்கு வந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நான் கர்த்தரை தேட வேண்டும். அதனால்தான் தன்னுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக
நேராக அவன் திருப்பி கர்த்தரை தேட ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் இது திரளான படை வந்தா பெண்ணா இவங்க போய் போராட வேண்டியது தானே. இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க யுத்தத்திற்கு பழகாதவர்கள் அல்ல, யுத்தத்திற்கு பழகினவர்கள். வனாந்திரத்தில் அவர்கள் இருக்கும் போதே அவங்க யுத்தத்துக்கு பழகினார். கர்த்தர் அவர்களுக்கு பழக்கம் பண்ண கொடுத்தாரு. அதோடு கூட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்த பிறகு நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் குறிப்பாக சவுல் அப்புறம் தாவீதை நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாம் குறிப்பா தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவருடைய ரத்தம், அவருடைய கை ரத்தம் பட்டதுனால அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். சாலமோனுக்கு அந்த அனுமதியை கொடுத்த வாக்கியத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன, தாவீது ராஜா அவர் யுத்தத்துக்கு பழகினவர், அவர் யுத்த வீரன். அதோடு கூட அந்த ஜனங்களும் யுத்தத்துக்கு பழகினவர்கள். அப்படி என்றால் என்ன, இந்த திரளான கூட்டம் வரும் பொழுது எதிர்த்து நிற்க வேண்டியதானே, போராட வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஏன் யோசபாத் பயப்படுகிறார்? பிரியமானவர்களே, அதுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். வசனம் 10 12 பார்க்கிறோம். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார். இப்போதும் இதோ 11ஆம் வசனம், அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். அப்படின்னா என்ன, அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்த தேவனுடைய ஜனங்களை இந்த மோவாபியர், அம்மோன், இந்த சீரியர்கள், இவங்க இந்த கர்த்தருடைய ஜனங்களை விரட்டும்படியாக, துரத்தி விடப்படும்படியாக, அல்லது நம்மளோட பாஷையில சொல்லணும்னா காலி பண்ண வருகிறார்கள், ஒன்றும் இல்லாம ஆக்க பண்ண வராங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப யோசபாத் அவருடைய பயம் சரியானது. ஏனென்றால் இந்த நம் தேவனுடைய ஜனங்களை ஒன்றும் இல்லாம பண்ண அவங்க வராங்க. அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த போர் வீரர்கள், அதாவது இந்த அம்மோனியர்கள், மோவாபியர்கள் வராங்கன்னா அவங்க ஒரு வெறியோடு வராங்க. தேவ ஜனங்களை இல்லாம ஆக்கணும் அப்படி பண்ற ஒரு வெறியோடு கூட அவங்க வராங்க அப்படின்றத பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, யோசபாத் இந்த காரியத்துக்கு மாத்திரம் அவர் பயப்படல. அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 12ஆம் வசனத்துல, எங்கள் தேவனை அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. இந்த கவனிங்க, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. யோசபாத் தன்னுடைய பலவீனத்தை அவர் உணர்கிறார். தேவ ஜனங்களுடைய அந்த பலம் எவ்வளவு என்பதை யோசபாத் அறிந்திருக்கிறார். இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னதாக எங்களால் நிற்க முடியல, எங்களுக்கு பலம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, நிற்க எங்களுக்கு பலம் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம அப்படின்னா என்ன, பிரியமானவர்களே, யோசபாத்துக்கு இந்த ஏராளமான இந்த எதிராளி வரும் பொழுது அவருக்கு என்ன செய்யணும் என்பதை அவருக்கு தெரியும். உண்மைதான் பிரியமானவர்களே, இந்த யோசபாத்தை போலதான் இன்றைக்கு நம்முடைய நிலையம் இருக்கிறத நம்ம நமக்கு தெரியும். இந்த கோவிட்-19 எவ்வளவு பயங்கரத்தை உண்டாக்கி இருக்கிறது, எவ்வளவு பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனா யோசபாத்தை போல இன்றைக்கு நாம என்ன உணரணும் அப்படின்னாக்க, ஆண்டவரே அதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களுக்கு தெரியல என்பதை
நம்ம உணரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ யோசபாத் நம்ம பார்க்கிறோம், அவர் பயப்படுவதற்கான காரணங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ பயந்த ஒரு மனுஷன் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, அந்த வசனம் 9 கவனிங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். யோசபாத் என்ன உணர்றார் அப்படின்னாக்கா, இது இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது அவர் ஏறெடுத்த அந்த பிரார்த்தனையில நம்ம பார்க்கணும். யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில நின்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்நியர்கள் யாரெல்லாம் இந்த ஆலயத்திலே வாசல்ல நின்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, தேவரே நீர் பதிலளிப்பீர் என்று சாலமோன் அன்றைக்கு ஜெபம் செய்தார். இன்றைக்கு யோசபாத் அதை நினைவு கூர்ந்து என்ன சொல்கிறாருங்க, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் நாம் என்ன செய்வோமா? அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். யோசபாத் என்ன உணர்கிறார் பார்த்தீங்களா? என்ன தேடுகிறார்? தேவனை தேடுகிறார் என்று சொல்லும் பொழுது எங்கே தேடுகிறார்? தேவனுடைய ஆலயத்தில் நின்று தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நின்று தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் பதில் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் யோசபாத்துக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திரளான எதிராளி அவருக்கு முன்னதாக வரும் பொழுது அவருக்கு பயம் வருகிறது. அவருக்கு பயம் வந்ததினால அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியல, அவர்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலம் இல்லை, ஆனா ஒன்று மட்டும் நாங்கள் செய்யறோம். என்னது? நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அதுதான் அந்த 12ஆம் வசனத்துல அந்த கடைசி பகுதியில பாருங்க. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, யோசபாத் இந்த இடுக்கமான நிலையில அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 5ஆம் வசனத்திலே 4:5 அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே என்று அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ யோசபாத் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார்? வசனம் 15 கவனிக்க. சகல யூதா கோத்திரத்தாரே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தை கவனிச்சு பாருங்க. அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எவ்வளவு ஆறுதலா இருக்குல்ல யோசபாத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காத. யூதா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ கலங்காத, பயப்படாதீங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, வசனம் 16, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீசனும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை
எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இது யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு நீங்க போங்க அப்படின்றாரு. அதாவது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறித்து சொல்றாரு? நீங்க பதட்டப்படாம, நீங்க கலங்காம இருங்க. நீங்க போங்க, யுத்தத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோசபாத்தும் சரி, யூதா ஜனங்களும் சரி, அவர்கள் இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த இடுக்கணிலே அவர்கள் பரலோக தேவனை நோக்கி பார்க்க, ஜெபத்தின் வழியாக தேவனை நோக்கி பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கோவிட்-19 இதை நம்ம அலட்சியமா நம்ம எண்ணவே கூடாது. we have to take it seriously. இது நம்ம ரொம்ப ரொம்ப தீவிரமாக கடுமையாக இது நாம் எடுத்துக்கொள்ளணும். உண்மைதான், இதுவரைக்கும் நம்மள தாக்கல, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் யாவரும் இந்த கோவிட்-19 குறித்தான சிந்தையும் அல்லது கண்ணோட்டமும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கொண்டு அதை ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்கணும். ஏனென்றால் அதனுடைய தாக்கம் பயங்கரம், அது செய்யக்கூடிய சேதம் பயங்கரமானது. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்ம மறந்துடக்கூடாது. அது பொருளாதார ரீதியில எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தது தெரியும். குடும்ப உறவுகளை எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தது நமக்கு தெரியும். உணர்ச்சி பூர்வமா அது எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தது நமக்கு தெரியும். ஆத்மீகத்துல எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாம இல்லை. திருச்சபைகள் மூடப்படாத ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு மூடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பயத்திலே இன்றைக்கு நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு வெளியே போறதுக்கு பயமா இருக்குது. நோவா பேழைக்குள்ள இருந்தது போல இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நம்ம வீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த கோவிட்-19 அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது சேதத்தை எவ்வளவு பெரிதாய் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் எவ்வளவு சேதத்தை அது கொண்டு வரப்போகுது என்பது தெரியல. நீங்களும் நானும் இந்த கோவிட்-19 நம்ம சீரியஸா நம்ம எடுத்துக்கொள்ளாட்டினா பிரியமானவர்களே, அதனுடைய பாதிப்பு இன்னும் பயங்கரமாக இருக்கு. உண்மைதான், இந்த கோவிட்-19 நம்ம தடுக்க, அதனுடைய பரவலை நம்ம தடுக்க முடியாது. அது கொண்டு வருகிறதான சேதத்தை நம்ம தடுக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோசபாத் செய்தது போல என்ன செய்ய முடியும்? நாம் தேவனை நோக்கி பார்க்கதான். நம்முடைய குடும்பத்துல இன்றைக்கு இந்த ஜெபமானது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை எதிர்த்து நிற்க நம்மால முடியாது. அதேதான் 2 கொரிந்தியர் 3:5 எப்படியாக வாசிக்கிறோம். வாசிக்கிறத 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாக்கிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இது கொஞ்சம் அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நமக்கு புரிந்து கொள்ள. இந்த திருவிவிலியம் என்ற வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க தமிழ், அதே தமிழ் தான், தமிழ் வேதம் தான். அங்க சொல்லப்படுகிறது, நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. இந்த கடைசியில பாருங்க என்ன சொல்லுகிறதுன்னா, எங்கள் தகுதி
கடவுளிடமிருந்தே வருகிறது. அதாவது இதை எதிர்த்து நிற்க அதற்கு தகுதி எல்லாம், பலனும் சரி, ஞானமும் சரி, அதனுடைய யுக்தி, அதனுடைய சக்தி எல்லாம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படின்றத இந்த வசனம் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்கணும். என்னால நான் வந்து எதிர்த்து நிற்க முடியாது, ஆனா என்னுடைய தகுதியை தகுதிப்படுத்துவது, இதை எதிர்த்து நிற்க தகுதிப்படுத்துவது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த யோசபாத் பாருங்க, இந்த ஏராளமான கூட்டம் அப்படின்னு வருது பார்த்தீங்க. வரும்னு சொன்னோன்னே அவர் தனித்திருந்து போய் ஜெபம் பண்ண அவர் என்ன செய்யறாரு பாருங்க. 13ஆம் வசனத்தை கவனிங்க. 2 நாளாகவும் 20:13 வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும், நல்லா கவனிச்சு பாருங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார். இந்த ஏராளமான கூட்டத்தை சந்திப்பதற்கு யோசபாத், அவர் ராஜா, அவர் வந்து அந்த ராஜ்யத்தை பிரதிநிதித்து அவர் போய் தேவாலயத்தில் நின்றுக்கலாம். அவர் அதை செய்யல. அவர் என்ன செய்யறாரு? இந்த 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 ஏராளமான கூட்டம் அவருக்கு எதிராக வருகிற கூட்டத்தை அவர் சீரியஸா வந்து எடுத்ததுனால அவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் கூட்டார். அந்த கவனிச்சு பாத்தீங்களா? குழந்தைகள், பெண் ஜாதிகள், குமாரர், இவங்க எல்லாம் வந்து போருக்கு எப்பொழுதுமே பின்னால வைக்கப்படுவார். இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. போருக்கு போகும்போது இவங்க எல்லாம் விட்டுருவாங்க. குழந்தைகளை, பெண் ஸ்திரீமார்களை, மனைவிமார்களை வந்து பெண்களை வந்து பின்னால விட்டுருவாங்க. குமாரர்கள் வந்து பலமில்லாத குமாரர்கள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனா பாருங்க, ஜெபம் அப்படின்னு வரும் பொழுது யோசபாத் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் ஒரு ஆளையும் விட்டுவிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஜெபத்துல தனித்திருக்கும்படியாக செய்கிறத நம்ம வந்து பாருங்க. பிரியமானவர்களே, இதுல நம்ம ஒரு பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். இந்த பெண்டமிக் காலகட்டத்தில், இந்த தொற்றுநோய் காலகட்டத்தில் ஒரு குடும்பமாக நாம் இசைந்து ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது பார்க்க. நான் தனித்திருந்து ஜெபிப்பது அது வேற. ஆனா இந்த யோசபாத்தை போல நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தாரும், என் தேசத்தாரும், என்னுடைய சமுதாயமும் சேர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏனென்றால் யோசபாத் இந்த ஏராளமான கூட்டத்தை அவர் சீரியஸாக எண்ணினார். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த COVID-19 ரொம்ப சீரியஸானது அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை நீங்க போய் உங்க பிள்ளைகிட்ட வந்து கேளுங்க, இந்த COVID-19 சீரியஸ்னஸ் உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேளுங்க உங்க பிள்ளைகளை. மிஞ்சி போனா என்ன சொல்ல போறாங்க? ஆமா, COVID-19 வந்து அது வந்து ஆளுங்களை வந்து சாகடிக்கும் அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா நான் சொன்னது போல அது பொருளாதார ரீதியில் ஃபைனான்சியலி எவ்வளவு பாதிப்பு, குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு, அதனுடைய அந்த இமோஷனலி, அந்த பிசிக்கலி, அதெல்லாம் அது எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தது. இன்றைக்கு ஸ்பிரிச்சுவலி, ஆத்மீகத்தில் எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தது என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருந்தோமானால், அவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிந்திருக்குமானால், இன்றைக்கு குடும்பமாக நாம் வந்து கூடி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, this is the right time for all of us as a family to come together to seek the Lord, and we have to determine to seek the Lord. கர்த்தரை தேடும்படியாக, ஜெபத்தின் வழியாக கர்த்தரை தேடும்படியாக, ஒரு குடும்பமாக நாம் கர்த்தரை தேடும்படியாகவே இந்த நாட்களிலே தேவன் பிரியப்படுகிறார். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு சபைகள் இல்லை, மூடப்பட்டாச்சு. இன்னைக்கு நீங்க குடும்பத்துல இருந்து ஆராதனை செய்யுங்க, ஜெபிங்க. அதுதான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை, ஒரு ஸ்வாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். குடும்பமாக
கணவன், மனைவி, பிள்ளைகள் நாம் எல்லாம் வந்து இந்த COVID-19க்காக இது 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 இந்த ஏராளமான இந்த பயங்கரத்தை நாம் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறது. பிரியமானவர்களே, ஜெபத்தின் மூலம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? வசனம் 18 23 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது யோசபாத் கர்த்தரை நோக்கி அவர் வந்து ஜெபிக்கிறார். யூதா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஜெபித்து என்ன செய்தார் பாருங்க. இந்த யோசபாத் 18ஆம் வசனத்துல பாருங்க, வாசிக்கிறதை 18ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். சரி, 19. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்த ஏராளமான கூட்டம் வருகிறது அப்படின்னு சொல்லி யோசபாத் தேவனை நோக்கி அவர் வந்து ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனை தேடுகிறத பார்க்கிறோம். ஜெபத்தின் வழியாக தேவனை தேடுகிறத பார்க்கிறோம். அடுத்தது என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, தேவனை துதித்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, வசனம் 21 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அப்படின்னு என்ன கொஞ்சம் நடக்குது அப்படின்னா, யோசபாத் வந்து என்ன செய்யறாரு, படைகளை வந்து ஆயத்தம் பண்ணிட்டார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போ அப்படின்றார், போய் போராடுங்க அப்படின்றார். அப்போ யோசபாத் வந்து படைகளை வந்து ஆயத்தம் பண்ணிட்டு, அந்த படைகளுக்கு முன்னதாக யார் இருக்கணும்? தலைவன் இருக்கணும். போர் வீரர் தலைவன் வந்து இருக்கணும், அல்லது ராஜா இருக்கணும். யோசபாத் இருக்கணும், இல்லைன்னா படை தலைவன் வந்து இருக்கணும். ஆனா இங்க யாரை நிறுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் யாரு? கர்த்தரை. அவர் எந்த வசனம் வந்து 21 சரியா? ரைட். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள் அப்படின்னு அப்படின்னா பாருங்க பிரியமானவர்களே, யோசபாத் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஆராதனையிலே நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த 18ல பார்க்கிறோம், தேவனை பணிந்து கொண்டார்கள், worshiping the Lord அப்படின்ற பார்க்கிறோம். அந்த ஆராதனையில என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அந்த லேவியர்கள், அதாவது இந்த கர்த்தருடைய ஊழியத்தை, உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக இந்த லேவியர்கள் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், லேவியர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்களை பாட தேவனை துதிக்க, கம்பீர சத்தத்தோடு துதிக்க அவர்களை வந்து ஆயத்தப்படுத்தி, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அந்த படைகளுக்கு முன்னதாக அவர்களை வந்து நிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த யோசபாத் என்ன செய்யற, அந்த பாடகர்களை முன்னுக்கு நிறுத்துகிறார். அப்ப அந்த பாடல், துதி பாடல் வந்து எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தீங்களா? எவ்வளவு முக்கியம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த துதி பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு யுத்தம் செய்வதற்கு, யுத்தத்தை கொண்டு வருவதற்கு, அந்த யுத்தத்திலே வெற்றி கொண்டு வருவதற்கு அது மிக மிக முக்கியமானது என்று பார்க்கிறோம். இந்த பாடகரை நிறுத்தினான் அப்படின்னு சொல்லும் போது அத இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்னா, இந்த பாடல் எப்படின்னாக்கா, சிலர் வந்து சொல்றாங்க இந்த 136ஆம் சங்கீதம், அங்க வந்து நம்ம வந்து பார்த்தோம், ஒவ்வொரு வசனத்துக்கும் பிறகு முடிவில் நம்ம வந்து பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்றத அவங்க வந்து இந்த சங்கீதத்தை பாடி வருவார்கள். சங்கீதத்தை பாடலாக, அது மஸ்கில் ராகத்திலேயோ அப்படின்றத அவங்க வந்து பாடி வருவாங்க. அப்ப அந்த படைகளுக்கு முன்னதாக இந்த தாவீதினுடைய சங்கீதத்தை அவங்க வந்து பாடலாக பாடி வருவார்கள். அப்ப அந்த பாடல் வந்து என்ன செய்கிறது, இந்த தேவ ஜனங்களை பலப்படுத்த
உற்சாகப்படுத்தி அந்த பாடல் வழியாக தேவன் இடைப்பட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையாகவும் அது இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, அந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்க எப்படி என்ன செஞ்சாங்க? அவங்க எக்காலம் ஊதினார்கள் என்று பார்க்கிறோம். இங்க வந்து பார்க்கிறோம், அவர்கள் பாடினார். அந்த பாடல் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், அது தோல்வி கொண்டு வருவதற்கான பாடல் அல்ல. அவர்கள் இன்னும் போருக்கு போல, ஆனாலும் அந்த பாடல் மூலமாக தேவன் எங்களுக்கு வெற்றி கொடுத்தார். அந்த வெற்றி முழக்கம் அந்த பாடல்ல வருகிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சியர் லீடர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க? சும்மாவா வந்து நிறுத்திச்சிருக்கிறாங்க. சியர் லீடர்ஸ் தெரியுமா? இந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு இன்னும் அதிகமா அவங்க வந்து கை தட்டுவாங்க, பாடல் பாடுவாங்க. குறிப்பா பாடல் வந்து பாடுவாங்க. எதுக்காகனா அந்த விளையாட்டாளர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுக்கு இன்னும் ஊக்குவிக்க அவர்கள் வந்து அந்த பாடலை பாடுவாங்க என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது அது எவ்வளவு மகத்துவமானது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணரும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, 2 நாளாகமும் 5:13 பாருங்க. 2 நாளாகமும் 5:13 வாசிக்கிறது. 2 நாளாகமும் 5:13 அவர்கள் பொறுமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். பாடினார்கள், ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஓகே, அப்புறம் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகளை தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்புறம் அந்த மேகத்தின் மித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்றத பார்க்கிறோம். தேவ ஜனங்களுடைய பாடலிலே அவர் இன்பமாக இருக்கிறார். அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. தேவ ஜனங்கள் இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடலாக பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது தேவன் பிரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியப்படுவது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இறங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த யூதா ஜனங்கள் மாத்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைக்கும் பொழுது ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிங்க எசாயா 43. எசாயா 43:20 வாசிங்க. 20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணியிருந்ததினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கணம் பண்ணும். 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவ ஜனத்தை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவனுடைய துதியை சொல்லி வரும்படியாகவே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது இக்கட்டான நேரமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நேரமாக இருந்தாலும் சரி, தேவனை துதிக்கும்படியாகவே தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் தாவீதுடைய வாழ்க்கையில வந்து பார்க்கிறோம், அவர் இந்த
இந்த தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் ஆரவாரமான சத்தம், ஆர்ப்பாட்டம், ஆடலும் பாடலும் வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். இங்க யோசபாத் தன்னுடைய படை வீரர்களை அவர் போருக்கு கொண்டு போகும் பொழுது அங்கே பாடகர்களை நிறுத்தி அவர்கள் தேவனை துதிக்கும்படியாக செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்றால் இந்த துதி பாடல் வந்து எவ்வளவு முக்கியம் என்று நீங்க பாருங்க பிரியமானவர்களே. கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் மாத்திரமல்ல, இக்கட்டான நேரத்தில் அவர்கள் தேவனை துதித்து பாடும்படியாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும், அதாவது கர்த்தருடைய ஸ்பிரிச்சுவல் சாங், அதை வந்து அவர்கள் பாட வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்படியாக இந்த பாடல் என்ன செய்கிறது? அது தேவ ஜனங்களை அந்த நம்பிக்கையை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்காக இடைப்பட வேண்டும், எங்களுக்கு வெற்றியை தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர்கள் இந்த பாடல்கள் மூலியமாக வெளிப்படுத்துகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நமக்கு வாசிக்கிறோம். என்ன சம்பவம்? பவுல் சீலா அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் இரவும் பகலும் ஜெபித்தார்கள், உண்மைதான். ஆனால் குறிப்பாக இந்த ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன? அவர்கள், நான் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 16:25-26, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று பாருங்கள். இந்த பாடல்கள், இந்த சங்கீத பாடல்கள், இந்த துதி பாடல்கள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்ம பாருங்க, அது கட்டுகளை உடைக்கிறது, அது சுகம் கொடுக்கிறது, அது வேதனையை குணமாக்குகிறது, அது பிணியாலை ரட்சிக்கிறதை நம்ம வந்து பாருங்க, குணமாக்குகிறதை நம்ம வந்து பாருங்க. தேவ பாடல்கள், ஏனென்றால் இந்த சங்கீத பாடல்கள் நம்ம வந்து பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால அது தகுதிப்படுத்துகிறது, அது பலப்படுத்துகிறது, அது புதுப்பிக்கிறது, அதை புதுப்பிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம், அது நமக்கு உயிர்ப்பிக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதோடு கூட இந்த பாடல் என்ன செய்கிறது? அது நம்மை ஒருமித்து கொண்டு வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த பாடலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த பெண்டமிக் இவ்வளவு சீரியஸா இருக்குது, எத்தனை வீடுகளில கர்த்தருடைய பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கு? எத்தனை வீடு, எத்தனை குடும்பத்துல இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கர்த்தரை துதித்து பாடுகிறோம், சத்தமாக துதித்து பாடுகிறோம்? இல்ல, அந்த கேள்வி நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜெபம் தான் போதும், ஜெபம் அப்படி போதும். இல்ல, பாடலுக்கு அவ்வளவு முக்கியம். மார்ட்டின் லூதர் வந்து சொல்றாரு, இந்த இறை வார்த்தைக்கு அடுத்தது மியூசிக் அப்படின்னு சொல்றாரு. மியூசிக்கோடு கூட தியோலஜிக்கு அடுத்தது மியூசிக் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த பாடல் வந்து எவ்வளவு முக்கியம். ஏன் ஆண்டவரே இந்த பாடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாத்தீங்களா? அப்ப
கேள்வி என்னன்னா, இந்த தொற்றுநோய், இந்த பேண்டமிக், இது நம்ம சீரியஸா இன்னைக்கு நம்ம எடுத்தோமானால், ஒன்று நாம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை தேடுவோம். இரண்டாவதாக துதி பாடல். இந்த துதி பாடலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதா நம்ம பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்திருக்கும்படி செய்திருக்கிறாரே என்றால், நோவா அன்றைக்கு வேலையில என்ன செஞ்சாரு? கர்த்தரை துதித்திருவார். டிவி இல்ல, எஸ்ட்ரோ இல்ல, டிவி மலேசியால வசந்தம் இல்ல, ரேடியோ இல்ல, மின்னல் எஃப்எம் இல்ல, ராஜா இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. தேவனை இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த பெண்டமிக் இது நம்ம உண்மையிலே சீரியஸா நீங்க எடுத்துக்கொண்டோமானால், இன்னைக்கு நம்முடைய வீட்டில இந்த தேவனுடைய துதிப்பாடல் துணிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அது நம்ம வீட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக பார்த்து முடிப்போம். தேவனை எப்படி நாம் தேட தீர்மானிக்கணும்னா, ஆசீர்வாதத்தின் மூலியமாக. இந்த யோசபாத் இந்த யூதா ஜனங்கள் புறப்பட்டு போறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த போர் காலத்துல 23ஆம் வசனத்தை கவனிங்க. எப்படி எண்ணில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க தக்க விதமாய் கை கலந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்புறம் 24 பார்க்கிறோம். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் சாம கூட்டண்டையிலே அந்த ஏராளமான, மறுபடியும் பாருங்க, அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவங்க போரே செய்யல. ஆனா என்ன ஆனது? மோவாபியர், அம்மோனியர், இந்த சீரியர் எல்லாருமே என்ன ஆனதுன்னா, ஒருவர் கொல்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டுகிட்டாங்க. என்ன வசனம் சொல்லு, அந்த ஏராளமான கூட்டம் என்னது? ஒருவரும் தப்பவில்லை, எல்லாரும் மடிந்து போனார்கள் என்று பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க இந்த யூதா ஜனங்கள் அவங்க ஒண்ணுமே செய்யல. ரெண்டே காரியத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஜெபம் செஞ்சாங்க. அடுத்தது துதி பாடல் ஏறெடுத்தாங்க. தேவன் வெற்றியை கொடுத்தார். எப்படி வெற்றியை கொடுத்தார்? அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. 25 வாசிக்கிறத பார்த்து முடிப்போம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஏராளம், அந்த மிகுதியான வார்த்தை பார்த்தீங்க, மறுபடியும் வருதுல. ஏராளமான எதிராளிகள் அவர்களுக்கு எதிராக, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்தாங்க. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து என்ன செஞ்சாங்க? உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அவ்வளவு எவ்வளவு நாளே? 3 நாள். வா, எடுத்துக்கொண்டே போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு 3 நாளைக்கு அது அவ்வளவு மிகுதியாய் இருந்ததை நம்ம பாத்தீங்களா? தேவனை நோக்கி செபிக்கும் பொழுது, அந்த துதி பாடல் ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வெற்றி, அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறத நம்ம பாருங்க. பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த யோசபாத் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்? 32ஆம் வசனத்திலே, அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாது இருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்போ தேவனை எப்படி தேடினான் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக நடத்தினான் என்று உண்மைதான்.
யோசபாத் வந்து கடைசி அவனுடைய ராஜ்யத்துல ஆளுகையில கடைசி காலகட்டத்துல அவன் வந்து சில தவறுகளை வந்து செய்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் வந்து செய்தான். ஆனாலும் என்ன பார்க்கிறோம், ஒட்டு மொத்தத்துல இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல வந்து பார்க்கிறோம் 40 ராஜாக்கள் இஸ்ரேல் யூதா, அதுல 9 ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள். அந்த 9ல இந்த யோசபாத்தும் வருது. அந்த நல்ல ராஜா குட் கிங், அதுல ஒன்று இந்த யோசபாத்தை பாருங்க. அப்போ யோசபாத் பாருங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறக்கல, மாறாக அதுக்கு ஏதுவாக நம்மளோட வாழ்க்கையில தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அவன் நடந்து கொண்டான் என்று பாருங்க. அதே போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்கள் இல்லை. இன்னைக்கு பெண்டமிக் வந்தனால நம்ம எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கோம். ஒன்று. இரண்டாவது, நமக்கு வேண்டிய பொருளாதாரத்தை கர்த்தர் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கு. நம்ம இன்னும் நல்லா சுதந்திரமா நம்ம வந்து நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை எப்படியாவது தேடணும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, நம்முடைய பாதையை செவ்வையாக்கி, நாம் அந்த கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இசைந்து இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆகினால் பிரியமானவர்களே, எபேசியர் கடைசி வசனம், எபேசியர் 5:18 வாசித்து முடிச்சிருவோம். எபேசியர் 5:18. எபேசியர் 18:19. மதுபான வெளிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். இந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்களா என்னன்னு? அதாவது பரிசுத்த ஆவியினால நீங்க வந்து நிறையப்பட்டு சங்கீதங்களினால் கீர்த்தனைகள் ஞான பாட்டுகள் ஒருவருக்கொருவர் வந்து புத்தி சொல்லிக் கொண்டு நீங்கள் வந்து இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அப்புறம் நம்ம வந்து பார்க்கிறோம் எப்பொழுதும் எல்லாவற்றும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, சரிங்களா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்க எப்போதும் நன்றி செலுத்தி, அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா விசேஷம் என்னன்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லும் பொழுதுதான் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்து வந்தோம். என்னது இந்த வசனம் எதை பத்தி பேசுகிறது? குடும்பத்தை பத்தி. மனைவி, கணவன், பிள்ளைகள், எஜமானன், வேலைக்காரர், இவர்களை பத்தி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக எப்படி நடக்கணும் என்பதை நாம வந்து பார்க்கணும். அதே போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் we have to take it seriously. நம்ம அதை வந்து ரொம்ப கடுமையாக நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு நம்ம இருக்கிற நிலை வந்து ரொம்ப பயங்கரமானது. ஆனாலும் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபத்திலே கர்த்தரை நாம் வந்து தேட தீர்மானிக்கணும். கர்த்தரை துதிப்பாட நம்ம வந்து தீர்மானிக்கணும். அதோடு கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி நம்ம வாழ வேண்டும் என்று நாம் வந்து பிரயாசப்பட வேண்டும். அப்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பார்ப்போம்.
யாவரும் எழுந்து நின்று இறுதி ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். கங்காதரன் இறுதி ஜெபத்தை எடுக்கேன். நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, எங்களோடு பேசுகின்ற தேவன் நீர் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 3 காரியங்களை குறித்து விளக்கமாக அழகாக அன்பாய்த்து சொன்னீங்க. ஆண்டவரே, ராஜாவா இருந்தாலும், ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தாலும், ஜபத்தில் எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை ஏராளமாய் எடுத்து சொன்னீர்கள். ஐயா, எந்த உள்ளமெல்லாம் உங்களை தேடுகிறதோ அந்த உள்ளத்துக்கெல்லாம் விடுதலை உண்டு, அந்த உள்ளத்துக்கெல்லாம் வெற்றி உண்டு. அவர்கள் உங்களுடைய அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் காணுவார்கள். அப்படியாக நீர் அவர்களை காப்பாற்றி வருகிறீர்கள். ஆண்டவரை, நாங்கள் ஒரு குடும்பமாக உம்மை தேட வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு குடும்பமாக ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் உம்மை ஆராதனை செய்ய ஆண்டவரே நீர் பேசும் தெய்வம் பேசியிருக்கிறேன். அதை செய்யாத வந்த காலங்களெல்லாம் நினைவு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிக்கவும், எங்களை பலப்படுத்தவும் நீர் ஒருவரை ஆண்டவரே. அது மட்டுமில்லாமல் துதியோடு கூட உம்மை அண்டையிலே சேர ஆண்டவரே, துதி பாடலோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, துதியிலே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அப்படியாய் நீர் பேசும் தெய்வம். நாங்கள் மீண்டுமாய் துதிக்க, ஒரு குடும்பமாய் உம்மை துதிக்க, ஒரு சபையாக நாங்கள் உம்மை துதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதையை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் உணர்ந்திருக்கிறேன். அந்த ராஜாவுக்கு எப்படி நீர், அவருடைய மக்களுக்கு எப்படி நீர் விடுதலை கொடுத்தீரோ, போரிடாமலே ஜெயம் கொடுத்தீரோ, அப்படியா எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஊர் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, கண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறது, வேதனை வந்து கொண்டிருக்கிறது. அதை எங்களுடைய கண்களினால் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் நீர் ஜெயம் கொடுத்து வெற்றி கொடுத்து, ஏனென்றால் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அப்பா பிதாவே என்று ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த தேவரே, அந்த உள்ளான ஆவில ஒவ்வொரு ஆத்மாவும் உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு நன்றி செலுத்த, அந்த நன்றியின் பாதையிலே போக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் இப்பொழுதும் நாங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஏட்டிலே பலகையிலே எழுதி வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை தியானிக்க, அதை கூட பேசிக்கொண்டிருக்க, அதை நினைவு கூற, அதை நினைத்து பார்க்க, திரும்பி பார்க்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உணர்த்துவீராக. தேவனுடைய ஆவியினால உம்மை நோக்கி திரும்பி பார்க்க தேவரே நீர் உதவி செய்வீராக. நன்றி செலுத்தும் நாவு தொடர்ந்து தாவும் ஆண்டவரை, நன்றி செலுத்தும் உள்ளத்தை தொடர்ந்து தாரும். தேச எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து உங்களுடைய பாதையிலே நன்றியோடு போக, ஸ்தோத்திரத்தோடு போக, அந்த ஆசீர்வாதத்திலே நன்றியோடு ஜீவனம் செய்ய கர்த்தாவே உமக்கு மகிமை சேர்க்கதான வாழ்க்கை தொடர்ந்து வாழ உதவி. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி செலுத்தி இந்த இயேசு வல்ல நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். 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 சொல்லி அறிவிக்க வேண்டிய காரியங்கள், வருகின்ற வியாழக்கிழமை நமக்கு வேத பாடம் இருக்கிறது. கொலோசியர் புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருவோம். வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு அதில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு மாறுதல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிவிடப்படும். அடுத்த வாரம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கு ஜூம் வழியாக ஐக்கியம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாரத்தை நீங்க பாருங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க. அதோடு கூட வார இதில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டாளம் பர்னர் சில ஜெப குறிப்புகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. அது நிறைய ஜெப குறிப்பு இருக்குது. குறிப்பாக நீங்க ப்ரே பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தில் இந்த வாரத்தில் வைத்துக்கொண்டு நீங்க அதுக்காக நிறைய காரியங்கள் இருக்கு, அதுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. ஏனென்றால் பட்டாளம் நம்மளுடைய ஊழியத்தில் சிலருக்கு COVID-19 பாதிப்பு அவங்களுக்கு வந்திருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் நம்ம நினைத்து அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். கேசஸ் ரொம்ப அதிகரித்து கொண்டு போகிறது. தேவன் தான் பெரிய காரியங்களை செய்யணும், அற்புதத்தை செய்யணும் என்றே நம்ம ஜெபத்தோடு கூட புதி மாடலோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக்கி நாம் தேவனை தேட நம்ம தீர்மானித்து தொடர்ந்து நம்ம ஜீவனம் பண்ணுவோமா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த MCO உங்களுக்கு தெரியும், அது நீடிக்கப்பட்டிருச்சு ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஆகினாலே ஜூன் 7 திங்கட்கிழமை 6ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆராதனை இப்படிதான் நடைபெறும். ஆன்லைன் வழியாக தான் நமக்கு ஆராதனை நடைபெறும். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணுங்க, இந்த MCO சீக்கிரமாக எடுக்கப்படணும். மீண்டுமாக திருச்சபையிலே நம்ம கூடி ஆராதிக்க தேவன் உதவி செய்வார். ஆராதனை முடிந்தது.